தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது தாவீது பறக்கவே இல்லை. தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் இதை என்னுடைய மகளையும் இந்த தாவீதையும் நான் அப்படியே வச்சு யோசிக்கும்போது தான் தாவீதுடைய எலும்புகளே உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை. தாவீது மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சார் அப்படின்ற அந்த வார்த்தை ஏன்னா என்ன அறியாமலே ஒரு ராகமாக எனக்குள்ளே உருவாக்க ஆரம்பிச்சு. நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 4 மணி 2023 ஜனவரி 28 4 மணி கரெக்டாக. ஸோ இந்த பாடல் எனக்குள்ளே பிறக்கும்போது அந்த கரு எனக்குள்ளே உருவாகும் போது 4 மணி. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு சர்ச்சில் கூட இது மிஸ் பண்ணாமல் பாடிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது வந்து உண்மை 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 உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆராதனை பாடலாக மாறி இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 13 சாங் பண்ணியிருக்கீங்களா? 11 சாங் பண்ணியிருக்கேன். 11 சாங் பண்ணியிருக்கீங்க. இது 12வது சாங். இந்த சாங் உங்களுக்கு பர்சனலாக எப்படி? பர்சனலாக அதான் எனக்கு வந்து இது புதுசாக வர ராகமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் எழுதின சாங்ஸை விட அந்த சாங்ஸ் எல்லாமே என் கஷ்டத்தை நினச்சி எழுதினேன். ஆனால் இந்த சாங் வந்து எனக்கு புது டோனாக இருந்துச்சு. அது ஆண்டவர் பாட்டு கொடுக்கும்போது டோனும் கொடுத்துருவார், வரிகளும்